இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆஃபில் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஆன் ஆகலை. இப்போ நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சை அமுத்துனா தான் ஆன் ஆகுது. ஆன் ஆஃப் சுவிட்சை அமுத்துனா தான் மொபைல் ஆன் ஆகி உள்ளே போகும்போது ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சில் கம்ப்ளைண்ட் கிடையாது. நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சை அமுத்தாமையே அதுவும் ஆன் ஆகிட்டு இருந்ததுன்னா அது ஆன் ஆஃப் சுவிட்சில் கம்ப்ளைண்ட் இருக்கும். பட் இந்த மொபைல் ஆஃபில் இருக்குது, இனி ஆனே ஆகலை. நம்ம ஆன் பண்ணும்போது மட்டும்தான் ஆன் ஆகுது அப்படின்னா அது ஆன் ஆஃப் சுவிட்சில் கம்ப்ளைண்ட் வராது. இப்போ இந்த மொபைல் வந்து ஆஃபில் இருக்குது, நான் ஆன் பண்ணுறேன். இப்போ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இந்த பொசிஷனில் இருந்தது அப்படின்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கம்ப்ளைண்ட் இல்லை. ஆன் ஆஃப் சுவிட்ச் கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா அதுவும் ஆனாயே ஆஃப் ஆகிட்டுருக்கும் நம்ம ஆன் பண்ணாமையே. இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் இது ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் சார்ஜ் குத்தி பார்த்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பேட்ரி கம்ப்ளைண்ட்டு. சார்ஜ் குத்தியும் உள்ளே வரல அப்படின்னா அது ஐசி கம்ப்ளைண்ட், சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட் எது வேணால் இருக்கலாம். இப்போ வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம சார்ஜ் குத்தி பார்ப்போம். இப்போ நான் சார்ஜ் குத்திட்டேன். இப்போ நான் சார்ஜ் குத்துனே உள்ளே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகாமல் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து நான் ஆன் ஆஃப் சுவிட்ச் அமுத்துறேன், ஆஃப் ஆகுது, ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது. மீண்டும் ஆன் ஆஃப் சுவிட்ச் அமுத்துறேன், ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. மீண்டும் ஆன் ஆஃப் சுவிட்ச் அமுத்துறேன், ஸ்க்ரீன் ஆஃபு, மீண்டும் ஸ்க்ரீன் ஆன். இப்போ வந்து ஆன் ஆஃப் சுவிட்சில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சார்ஜிங் கனெக்டரை கனெக்ட் பண்ண உடனேயே மொபைல் வந்து உள்ளே வந்துருச்சு, ரீஸ்டார்ட் ஆகாமல் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி கம்ப்ளைண்ட்டு. ஒன்று பேட்டரியை மாற்றணும், அப்படி இல்லைன்னா பேட்டரியை கழட்டி அதில் ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அந்த ரெசிஸ்டரை கழட்டி நம்ம ஷார்ட் பண்ணிட்டாலே அந்த ஃபால்ட் வந்து ரெடி ஆயிரும். பேட்டரி மாற்றாமல் அந்த ஒரிஜினல் பேட்டரியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். *899#. இது வந்து ஓப்போவுடைய மாடல் பார்க்குறக்கு. *899# அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே மாடல்னு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா A5s மாடல். CPH1909 வந்து A5s மாடல். சரி, இந்த மாடலை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி இந்த ஃபால்ட்டை ரெடி பண்ண போகிறோம். இந்த மொபைல் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே மாத்திரக்கோ வேறு எதுக்கோ. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கிற மொபைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேக்கோ ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இந்த மொபைல் அதே தான், நம்ம இது ஓப்பன் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது லைட்டாக, நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இந்த மொபைலுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதனால் இந்த அட்டையை வந்து இந்த லாஸ்ட் வரையும் கொண்டு போகக்கூடாது. சும்மா 1/2 இன்ச்சு கேப்பில் அட்டையை உள்ளே போட்டு நம்ம அறுத்துட்டு வந்தால் போதும். இந்த ஃபிங்கர் பிரிண்டோட ஸ்டிப்பு வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. பட் ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்டீல் மாதிரி ஒன்று வரும், ஏற்கனவே கழட்டினவங்க அதை மாட்டுறதில்ல, அது தேவையில்லை. இப்போ வந்து லைட்டாக தூக்குனிங்கன்னா இது கழட்டு வந்துடும், அவ்வளோதான்.
இப்போ இங்கே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டிட்டோன்னா நம்ம உள்ளே போயிடலாம். பேக் டோர் அறுத்தாச்சு. ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்டினோன்னா சென்டர் கேஸை கழட்டி உள்ளே போயிடணும். சரி, இப்போ ஸ்க்ரூவை கழட்ட ஆரம்பிப்போம். இப்போ எல்லா ஸ்க்ரூஸும் நம்ம கழட்டிட்டோம். இப்போ சிம் அவுட்டரை கழட்டணும் மறக்காமல். இப்போ சிம் அவுட்ரு கழட்டின இடத்துலேருந்து நெகம் இருந்ததுன்னா லைட்டாக வச்சு தள்ளிட்டு வந்தீங்கன்னா இது கழண்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம பேட்ரி கனெக்டரை கழட்டுறோம். அவ்வளோதான். நமக்கு இது பேட்டரியில் தான் வேலை. ஒன்றும் இந்த பேட்டரி வெளியே கழட்டி வச்சும் நம்ம அதை ரெடி பண்ணலாம், இல்லாட்டி பேட்டரி கழட்டாமையை கூட ரெடி பண்ணலாம். நம்ம பேட்டரி வந்து வெளியே கழட்டுவோம். இது வந்து பேட்டரி ஓப்பனர். இது கம்பல்சரி உங்களுக்கு வேணும். இந்த ஓப்பனர்லேயே நிறைய டைப் இருக்குது. இந்த டைப் இருக்குது. இது நல்லாவே இருக்கும், ஆனால் இப்போ மார்க்கெட்டில் வர்றதில்லை. அதனால் இப்போ கிடைக்கிறத வச்சு ஓப்பன் பண்ணணும். பேட்டரி என்றைக்குமே குத்திடக்கூடாது, டியூசர் யூஸ் பண்ணிடக்கூடாது. டியூசரோ ஸ்க்ரூ ட்ரைவரோ வந்து நம்ம வந்து பேட்டரியை வெளியே கழட்டுறதுக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா பேட்டரி லைட்டாக ஓட்டையானாலும் ஃபயர் ஆகிடும். இந்த மாதிரி டியூசரையும் யூஸ் பண்ணக்கூடாது. டியூசரை எப்படி யூஸ் பண்ணலன்னா பேக் சைடில் தான் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னா கொஞ்சம் நகர்த்துனதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். பேட்டரியை லைட்டாக நகர்த்துனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பேட்டரி ஓப்பனரை வந்து பேட்டரியை கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணும்போது இந்த கார்னர் தான் மெதுவாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பு இங்கே கீழே வரும். அந்த ஸ்ட்ரிப்பை கிழிச்சிரும். ரொம்ப உள்ளே விட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பை கிழிச்சிரும். அப்புறம் ஸ்ட்ரிப்பு மாற்ற வேண்டியிருக்கும். சில மாடலில் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு கூட பக்கத்தில் வரும், அது கூட கட் ஆயிரும். அப்போ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இந்த பேட்டரியை கழட்டும்போது கீழே வர ஸ்ட்ரிப் எதுவும் டேமேஜ் ஆகாமல் கழட்டணும். இது ஏற்கனவே அன்ஓப்பன் பீஸுங்கிறனால ஏற்கனவே பேட்டரியை கழட்டி மாட்டியிருக்கிறாங்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா ஓப்போவை பொறுத்தவரை இங்கே க்ரீன் கலர் ஸ்ட்ரிப் இருக்குது, அதை பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். அதனால் ஓப்போ, விவோ, ரியல்மி இந்த மாதிரி மாடலுக்கு பேட்டரி கட்டுறது பிரச்சனை இல்லை. அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு இழுத்தா வந்துடும். இப்போ வந்து இந்த பேட்டரியை வந்து நம்ம கழட்டிட்டோம் ஈஸியாக, ஏன்னா ஏற்கனவே கழட்டினால. இந்த பேப்பரை வெளியே எடுக்கணும். பேப்பரை எடுத்துகிட்டு இந்த பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை வந்து லைட்டாக மடக்கி விடணும். அப்போ தான் அந்த ரெசிஸ்டரை வந்து நம்ம எடுக்க முடியும். சில பேட்டரிக்கு தகுந்த மாதிரி என்னென்னா இந்த ஸ்டிக்கர் வந்து மாறும் லைட்டாக. சிலதை நகர்த்தினோடனே இந்த ரெசிஸ்டர் கிடைக்கும். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா இல்லை, ஏற்கனவே ஸ்டிக்கர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம அதை கிழிச்சு விட வேண்டியிருக்கு. எக்காரணத்துக்கு கொண்டிடும் இந்த டியூசரை வந்து பேட்டரியில் குத்தாமல் பார்த்துக்கணும். இந்த ரெசிஸ்டர் இதுதான் அந்த ரெசிஸ்டர். இதை கழட்டி வந்து நம்ம டைரக்ட் பண்ணணும். லைட்டாக பேஸ்ட் வச்சுக்கிறேன், சால்ட்ரிங் பேஸ்ட்டு. அதான் இந்த பேஸ்ட்.
சாலிங் யூஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டரை கழட்டுவோம். அந்த ரெசிஸ்டரை கழட்டி நம்ம அந்த மாதிரி டைரக்ட் பண்ண போகிறோம்.